ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரேம் எப்படி கழட்டுறது, ரிமூவ் பண்ணுறது, ஆஃப்டர் எப்படி ரீஃபிக்ஸ் பண்ணுறது, ரேம் எப்படி க்ளீன் பண்ணுறது, ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ரேமுக்கு வந்து ஃபிக்ஸிங் லாக் இருக்கும், ஓகேங்களா? ஹோம் பிளேஸில் லெஃப்ட் ரைட் லாக் இருக்கும். ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரேமை எடுத்துருங்க. அதில் வந்து காப்பர் கனெக்டர்ஸ் இருக்கும், பார்த்திங்கன்னா பாட்டத்தில் வந்து காப்பர் கனெக்டர் இருக்குது. இதை நீங்கள் ஐபி வச்சு க்ளீன் பண்ணலாம். ஐபியை வச்சுட்டு தின்னர் அது மாதிரி, இல்லாட்டினா நீங்கள் எரேசர் இருந்தாலும் எரேசர் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். என்கிட்ட எரேசர் வச்சு நல்லா அந்த இதை வச்சு நல்லா தேய்க்கிறேன். இந்த மாதிரி நல்லா நீங்களும் தேய்ச்சிருங்க. லாஸ்ட்டு இது பண்ண வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு ரெண்டு பக்கம் தேய்ச்சிருங்க. ஏ சைடு அண்ட் பி சைடு ரெண்டு சைடு தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு நல்லா காட்டன் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ரேம் எடுத்து அந்த பொசிஷனில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு, ரெண்டு சைடும். இப்போ ஒரு சைடு வந்து மினிமம் கனெக்டர்ஸ் இருக்கும், ஒன்று மேக்ஸிமம் கனெக்டர்ஸ் இருக்கும். அதாவது சின்ன பார்த்து பெரிய பார்த்து, சின்ன சைடு வச்சுட்டு பெரிய சைடு வச்சுட்டு ஜஸ்ட் கரெக்டாக வச்சுட்டு லாக் பண்ணணும். ஜஸ்ட்டு வச்சுட்டு இப்போ வந்து சென்டராக பார்த்து டக் இன்சைட் லாக்ஸில் டக்கு ரெண்டு சைடும் லாக் இருக்கா பார்த்துருங்க. இதுதான் பேசிக் மெத்தடு. இது மாதிரி தான் எல்லா ரேமும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். i3, i5, கோட்டுடியோ, i7 ப்ராசர், எல்லா ப்ராசரும் எல்லா மதர் போர்டும் இது சேம் ப்ளேஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செல்வா சொல்யூஷன்ஸ் லைக் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.